ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல் உங்களுடன் நான். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான குயிக்கான ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் திடீர்னு கெஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்றா வெஜிடபிள் ரைஸ், அப்படி இல்லைன்னா காளான் ரைஸ், அப்படி இல்லைன்னா புலாவ்னு செய்வோம். ஸோ அதை விட இது ஈஸிங்க. அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகாய், பச்சை மிளகாய், ஜீரக மிளகு, தக்காளி. இப்போது ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணி கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகாய், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஜீரக மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் இந்த டம்ளரில் 3/4 டம்ளர் அரிசி, 1/4 டம்ளர் பருப்பு எடுத்து 2 டைம் அலசிட்டு ½ அன் ஹவருக்கு ஊற வச்சுட்டேன். அப்புறம் இதோட ஆட் பண்ணிவிட்டு அதே டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொதி வந்ததும் உப்பு பார்த்துட்டு ஒரு 3 விசில் விட்டு இறக்கிடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்ததும் சூப்பரான ரைஸ் ரெடிங்க. இப்போது லைட்டாக நெய் விட்டு கூட கொத்தமல்லி அப்படியே மேலாப்பில் தூவி விட்டுட்டு இப்படி ஒரு கிளறு அப்படி ஒரு கிளறு, அவ்வளோதாங்க. சூப்பரான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு தொட்டுக்கு எதுவும் தேவைப்படாது. அப்படியே உங்களுக்கு வேணும்னாலும் அப்பளமே போதுங்க, அதுவே செமையாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.